வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவில் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் இன்று ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறோம். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, பெட்ரோல் சில மாநிலங்களில் தட்டுப்பாடு. இதற்கு காரணம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட போரினால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த அன்றாட வாழ்க்கை இயல்பாக நடந்தால் கூட உலகின் இயக்கம் தற்போது முடங்கித்தான் வருகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னது போல கொரோனா காலத்தை போல முற்றிலும் முடங்கும் அபாயம் கூட உள்ளது. அதைத்தான் நாம் மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க கொரோனா தொற்றின் போது எப்படி நாடு ஒன்றுபட்டு நின்றதைப் போலவோ அதை போல தயாராகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்று நமது நாடாளுமன்ற மக்களவையில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். கொரோனா பேரிடர் காலத்தில் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். வீடுகளில் வெளியே வந்து விளக்கேற்றி வைத்து தட்டுகளை வைத்து தட்டுங்கள், கொரோனா கோ என்று கத்துங்கள் என்று சொன்னதுதான் மோடியுடைய சாதனையாக இருந்தது. அதை போல எதற்கேனும் தயாராக இருக்க சொல்கிறாரா என்று அச்சம் இருக்கிறது. உண்மையில் மேற்காசிய போருக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்றால் கூட அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய், எரிவாயு இதற்கு நம்பித்தான் இந்தியா இருக்கிறது. இதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றிய அரசு எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவரை ஒன்றிய அரசு எடுத்தால் தெரியவில்லை. இந்தியாவில் மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு 53 லட்சம் மெட்ரிக் டன் பெட்ரோல் சேமிப்பு கொண்டை ஏற்படுத்தியிருந்தார். அந்த பெட்ரோல் சேமிப்பு இல்லை என்றால் இப்பொழுது இந்தியாவால் பெட்ரோல் கச்சா எண்ணெயை சேமித்து வைத்திருக்க முடியாது. ஆனால் 12 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசு இதை விரிவாக்கி ஒரு 65 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் ஆக்குவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காமல் இப்பொழுதுதான் அதை துவக்கி இருக்கிறார். அதனால்தான் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றினை தெளிவாக வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 11ஆம் தேதியே இதை முன்னெச்சரிக்கையாக ஒன்றிய அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் கடிதம் எழுதியது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் எரிவாயு இல்லாமல் வணிக நிறுவனங்கள், ஓட்டல்கள் பாதிக்கப்படுவதை அறிந்து அவர்களுக்கு மின் கட்டணத்தில் 2 ரூபாய் விலக்களித்திருக்கிறார். அதே போன்ற மாற்று ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரதமருக்கு சமீபத்தில் எழுதிய கடிதத்திலும் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதைத்தான் நாம் இப்பொழுது தமிழகத்தில் கண்டு வருகிறோம். இப்பொழுது புதிய அறிவிப்பாக சிலிண்டர் பெற்று 25 நாள் கழித்து தான் என்பது மாறி 2 சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் 35 நாள் கழித்து தான் பெற முடியும் என்றும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் பெறுபவர்கள் 45 நாள் கழித்து தான் பெற முடியும் என்றும் மத்திய அரசு அறிவித்ததாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இப்பொழுது சாதாரணமாக மக்கள் 60 நாள் முதல் 70 நாட்களெல்லாம் சிலிண்டர் பெற காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இப்போ எரிவாயு உருளையை மட்டும் நம்பி சமையல் செய்வருடைய குடும்பம் என்னவாகும்? ஏற்கனவே பல ஓட்டல்கள் மூடப்பட்டு விட்டன. பொருளாதார நடவடிக்கைகளும் நசுங்கிவிட்டது. சில ஓட்டல்கள் கேஸுக்காக என்று தனியாக கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். இந்த மத்திய அரசு உலக நாடுகளில் பெட்ரோல் விலை உயர்த்தி கொண்டு வருகிறார்கள். 5 மாநில தேர்தல்கள் இருப்பதால் மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 29க்கு பிறகு தேர்தல் முடிந்த பின்னர் இந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவதற்கு இவர்கள் முயன்று வருகிறார்கள். அதனால்தான் கொரோனா தொற்று காலத்தில் நாடு ஒன்றுபட்டு நின்றதைப் போல இப்போதும் தயாராக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைத்து விட்டார். அதாவது கஷ்டத்தை மட்டும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுகிறார். 2013 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $145 எட்டியிருந்த போது 1 லிட்டர் பெட்ரோலில் 75 ரூபாய் தான்.
ஆனால் 2014 பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு கச்சா எண்ணெய் விலை $45 குறைவாக சேர்ந்தபோது கூட மக்கள் மீது வரிக்கு மேல் வரி விதித்து, செஸ் வரி இவற்றையெல்லாம் விதித்து பெட்ரோல் விலையை $100 மேல் குறையாமல் பார்த்து கொண்டதுதான் மோடி செய்த சாதனை. அமெரிக்க டாலர் மதிப்பானது மோடி ஆட்சிக்கு வந்தால் $40 குறைவாக போகும் என்று கதை விட்டு தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்தியனுக்கு ஒரு டாலருக்கு $94 தாண்டி விட்டிருக்கிறது. நாட்டின் பிரதமராக மோடி அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் நாட்டு மக்கள் எல்லாவற்றிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுரை விடுக்கிறார். மக்கள் மீது தான் அவர் சுமையை ஏற்ற தயாராக இருக்கிறார். அதை குறிப்பிட்டு தான் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஒன்றிய அரசு கடிதம் எழுதியிருக்கிறார். மோடி அவர்கள் ஒரு செயலற்ற தலைவராக நாடு பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ள பிரச்சனையை பற்றி முழுவதும் அறியாமல் அதற்கான எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காமல் இருந்து வருகிறார். இப்பொழுது இந்தியாவிற்கு கொரோனா தொற்று காலத்தின் போல் முடங்கி கிடப்பதை போல ஒரு சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்றால் போர் உடனே அனுப்பதாக தெரியவில்லை. ட்ரம்ப் மட்டும்தான் போர் நிறுத்தம் என்று அறிவிக்கிறார். ஈரான் போரை நிறுத்தவில்லை என்று சொல்கிறது. மக்கள் மீது கொத்து கொத்தாக குண்டுகள் வீசப்படுகின்றன. மக்கள் மடிகின்றார்கள். ஹோர்முஸ் நீர்முனையை ஈரான் மூடியிருக்கிறது. அங்கிருந்து ஏதோ 2 கப்பல்கள் வந்ததாக சொல்லிக்கிறத தவிர இந்தியாவுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டருக்கு தேவையான சப்ளை இல்லை. அதே போல் கச்சா எண்ணெயுடைய வரத்தும் குறைந்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் பல மாதங்கள் நீடிக்கும் என தெரிகிறது. எனவே இனிமேலாவது இந்த 12 ஆண்டுகள் வாயை மூடிக்கொண்டு இருந்ததைப் போல மக்களிடம் உருட்டியதை நிறுத்திவிட்டு மேலும் உருட்டாமல் இருக்க வேண்டும் என்று மோடி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மக்களுடைய துயர் துடைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல உடனடியாக செயல்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எங்கள் அன்பின் தலைவரே.